ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசின் ரேடியம் கீ செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மோல்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரேடியம் பவுடர் மிக்ஸ் பண்ண மிக்ஸிங்கும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இனிஷியலில் ஏ லெட்டரில் நம்ம இந்த ரெசினை ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி ரெட் கலர் ரேடியம் பவுடரை நான் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி ரெசின் மிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிலனா ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ரேடியம் பவுட்ரை, அதாவது ரேடியம் பவுட்ரு மிக்ஸ் பண்ண ரெசினை ஊற்றியாச்சு. இது என்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ரேடியம் பவுட்ரு வச்சு எனக்கு கீ செயின் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இதை நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃபாயில் கிளிட்டரை, எல்லோ கலர் ஃபாயில் நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் ஐடியா இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இப்போ 24 ஹவர்ஸ் கழிச்சு இந்த கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைடில் உள்ள வேஸ்டேஜ்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு டீபரிங் டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது அமேசானில் பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்ச் வரும். அதை யூஸ் பண்ண உங்களுக்கு முடியல, வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சிசர் எடுத்து வேஸ்டேஜ் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சிசரை ரெண்டாக ஓப்பன் பண்ணி அதில் மேலே அந்த ஷார்ப்பாக இருக்க ப்ளேஸை வச்சு அப்படியே பொறுமையாக அப்படியே ஷார்ப் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். கையை நம்மளுக்கு கிழிக்காது. ஷார்ப்பாக இருந்தால் நம்மளுக்கு கையை கிழிச்சிடும். கஸ்டமர் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா அமேசானில் டீபரிங்கிற டூல்ஸ் ஒன்று இருக்குது. அது 250 ரேஞ்சஸ் வரும். ஓகேன்னா அதை வாங்கிக்கோங்க. வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா நான் ஒரு ஹார்டின் அதில் சேர்த்துருக்கேன். கஸ்டமரை அந்த மாதிரி ஒரு ஹார்டின் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஹார்டின் சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம ரேடியம் எப்படி க்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக எப்படி க்ளோ ஆகுதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆலில் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.